ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ணது எக் கிரேவி தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக, அதான் மெயின். ஓகேங்களா? பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு குட்டி வடைச்சட்டியில் முட்டையை நாளாக கீறிட்டு வத்தப்பொடி, மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்சியில் தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம வதக்கினதுலேயும் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ சீரகம், மிளகுத்தூள், உப்பு, வத்தப்பொடி போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் போதும். எல்லாத்துலேயும் நம்ம கொத்தமல்லி அதான் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கணும். அதுதான் மெயின். ஓகேங்களா? நம்ம இப்போ எக்கையும் போட்டுக்கலாம். ஒரு மிதமான சூட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வதக்குங்க. சரிங்களா? கடைசியில் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு தடவை இது வீட்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இதை தான் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட, செய்கிறது கூட. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.